பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நான் நினைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஒன்று பார்க்க போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம கோதுமை ரவையை வச்சு ஒரு கட்லெட் பண்ண போறோம். அந்த கோதுமை ரவையில வந்து ஏற்கனவே நிறைய சத்துக்கள் இருக்கு. அந்த கோதுமை ரவை வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறத வாங்க போறோம். நான் அந்த கோதுமை ரவை வந்து ஒரு 200 கிராம் அளவு கிட்ட, அதாவது ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். 200 அளவுன்னு சொன்னோம்னா 200 கிராம் இருக்கும். இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முந்தையே நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இப்போ வந்து இதை வடிச்சு எடுத்துருவோம். இப்போ வந்து இது நல்லா தண்ணியை வந்து நல்லா புளிஞ்சு எடுத்துட்டேன். இதை வந்து இதே பவுல்ல வந்து சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா உறுத்து விட்டுருவோம். இப்போ நான் வந்து கட்லெட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த கோதுமை ரவையோட நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா கையாலேயே அப்படி நல்லா மசிச்சு விட்டு வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி, கேரட்டு, கொஞ்சம் வெங்காயம் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துறேன். நான் வந்து இந்த பிரெட்டை வந்து நம்ம 2 ஸ்லைஸ் எடுத்து நல்லா அப்படி பிச்சு போட்டு நல்லா 2 தடவை சுத்தி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா தூள் தூளா இருக்கும். இதையும் உள்ள சேர்த்துறேன். தேவையானதை சேர்த்துக்கோங்க. நான் 2 பிரெட்டு பவுடர் பண்ணி வச்சேன், கொஞ்சம் போடுறேன். நான் வந்து மிளகாய் தூள் வந்து போடுறேன். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து நான் போடலை. சின்ன பசங்க இருந்தாங்க நினைச்சு வாயில கடிப்படும் போது அது காரம் ரொம்ப இதா இருக்கும். இதுன்னா மிளகாத்தூள் இதாயிடும். இதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட வெறும் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். இதுல வந்து சாட் மசாலா வந்து கொஞ்சமா போடுறேன். சாட் மசாலா உங்களுக்கு விருப்பப்பட்டா போட்டுக்கலாம், இல்லைனாலும் அதை இது பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துறேன். 1 ஸ்பூன் கிட்ட போடுறேன். போட்டுட்டு இதை நல்லா கையாலேயே நல்லா இந்த வெங்காயம் எல்லாமே உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மசிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இதை வந்து நல்லா நான் வந்து எதுவுமே தண்ணியில எதுவுமே ஊற்றலை, அப்படியே நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா உருட்டுறதுக்கு நல்லா கரெக்டான இதாக இருக்கணும். அந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை உருட்டி எடுத்துருவோம். இதில் வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டோம்னா இந்த உருண்டை வந்து அப்படியே கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். அதனால நம்ம இந்த கட்லெட் ஷேப்பில் எந்த அளவுக்கு மாவு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு இப்போ வந்து கட்லெட்டை தட்டிக்கிடுவோம். இந்த கட்லெட் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தட்டையாக தட்டக்கூடாது. இந்த அளவு இப்படியே வச்சுட்டு எல்லாத்தையுமே தட்டி எடுத்து ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். அந்த கட்லெட்டை வந்து தட்டி எடுத்துட்டேன். ஒரு 10 கட்லெட் இருக்கு. நான் வந்து எண்ணெயை சூடு பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஒன்று அந்த எண்ணெயில சேர்த்துறேன். இதுல வந்து ஒரு 4 பீஸ் வச்சிருக்கேன். இன்னும் 2 கூட வைக்கலாம். ஆனால் நான் வந்து இன்னும் ஒன்று இருக்கிறது வந்து நம்ம ரொட்டி பிரெட்டை வந்து நம்ம தூள் பண்ணோம் இல்லையா, அந்த தூளை வந்து 2 பக்கமும் நல்ல பிரெட்ல இதுல கட்லெட்ல இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டு எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல மொறுமொறுன்னு கிடைக்குங்கிறதுனால இதுல ஒரு 4 பீஸும் அதுல ஒரு 4 பீஸும் போட்டு காமிக்கிறேன். இதை வந்து நல்லா அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவா வச்சுக்கோங்க. ஸ்லோவா வச்சு நல்லா 2 தடவையும் திருப்பி விட்டு வேக விடணும். இப்போ வந்து நல்லா செவந்து வந்துட்டு ஒரு பக்கம் இந்த அளவுக்கு செவந்ததுன்னா போதும். எல்லாத்தையுமே திருப்பி விட்டுருங்க. இந்த பக்கமும் செவந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம். இப்போ வந்து 2 பக்கமுமே அந்த பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துடுறேன். நல்லா கொஞ்சம் எண்ணெயை வடிச்சிட்டு இப்படி எடுத்துட்டீங்கன்னா 2 பக்கமே நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து எடுத்துட்டேன். இது அடுத்தது வந்து நம்ம வந்து ஏற்கனவே பிரெட்டை வந்து தூள் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு பிளேட்ல கொட்டிட்டு அதுல வந்து நல்லா பெரட்டிட்டு போட்டோம் அப்படின்னோம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். இதை வந்து நல்லா இப்படி பண்ணிட்டு 2 பக்கமுமே நல்லா இப்படி அமைக்கி விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி இப்படி உள்ள போட்டேன். இந்த பிரெட் தூள் வச்சு நம்ம நினைச்சிட்டு போட்டோம். அதுவும் இப்போ நல்லா செவந்து வந்துட்டு அதையும் எல்லா பக்கம் திருப்பி 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துடுறோம். இந்த கட்லெட் வந்து நான் எல்லாமே சுட்டு எடுத்துட்டேன். நல்லா மொறுமொறுன்னு நல்லா கரெக்டா நல்லா மொறுமொறுன்னு 2மே நல்லாவே வந்திருக்கு. இது லாஸ்டா இருந்தது ஒரு சின்னதா ஒன்று தட்டி போட்டிருக்கேன். இதை வந்து இந்த டொமேட்டோ சாஸோட உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நினைக்கி
ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.